வாழ்வோம் வாழ்விப்போம். அந்த சும்மா இருப்பது என்பது உணர்ந்து இருப்பது, தனக்குள்ளேயே எது சரி எது தப்பு அந்த உணர்வு வருகிற பொழுதுதான் அவர் இறையே என்னன்னு சொன்னாருன்னா தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினார். அது எப்படி இருக்கிறது? அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறது, தனிப்பெரும் கருணையாக. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா, உருவத்துல எல்லாம் கிடையாது, அருவ நிலைன்னார். யோசிச்சு பாருங்க, அருவ நிலையில் இருக்கிறது. அப்ப ஞானத்துல ஞான பயணத்துல நம்ம பலன் பெறணும்னா எங்க இருந்து போகணும்? மயக்கத்துல இருந்து வெளியில வரணும், கோபதாபங்களை விட்டுறணும், அப்புறம் காமத்தையும் விட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உண்மையான ஞான பலன் கிடைக்கும். அப்ப அந்த காமம், வெகுளி, மயக்கம் என்பது பாத்தீங்கன்னா இந்த மூணுமே பாக்குறது பேசுறதா இருக்கும், உணர்வுதான் இருக்காரு. நல்லா சிந்திக்கணும். காமம்லாம் அந்தந்த நேரத்துல, கோபம் அந்த நேரத்துல, மயக்கமும் உன்னை பார்த்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு மயங்குவீங்க. ஆனா உண்மை இருக்கு, உணர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மையாக இருக்கும். அப்ப உண்மையாக இருப்பது எது என்றால் ஞானம் மட்டும்தான். ஞானம் எங்கே இருக்கிறது என்றால் உச்சியில் இருக்கிறது. பஞ்சபூதத்திலும் அது உச்சியில் இருக்கிறது. நம்முடைய உடம்பிலும் ஞானம் எங்க இருக்கிறது? உச்சியில் இருக்கிறது. என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம், இல்லையா? நெற்றி பொட்டுல கவனத்தில் வைத்தீர்கள் என்றால் நெற்றி கடல் என்ன பண்ணும்? உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தாமரை பூவை மலர வைக்கும். உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஏற்றிய தீபம் எரிகிறதுன்னு சொன்னாங்க. எனவே இந்த உடம்பு என்பது நமக்கு கிடைத்த ஒரு கருவி, இட்ஸ் ஒரு மெஷின் தான். நம்ம இதையே இதுதான் நிரந்தரம், இதுதான் சுகம், நான் தான் இது நினைச்சேன்னா அது மயக்கம். உடம்புதான் நான் நினைச்சிட்டீங்கன்னா மயக்கம். அதனாலதான் நம்ம கோவம் வருது. என் உடம்பு திருத்தியா, நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியா, என் மேல கோவப்பட்டியான்னு நம்ம கோவப்படுறோம் அடுத்தவங்கள்ட்ட. இந்த உடம்பை வச்சு காம நிலைக்கு நம்ம மாறுவோம். இந்த உடம்பே நம்முடையது இல்ல, இல்லையா? இந்த உடம்பே நம்முடையது அல்ல. இது நமக்கு வழங்கப்பட்ட இந்த வழிபாதையில் நமக்கு கிடைத்த ஒரு ஆயுதம். அப்ப இந்த மண்ணை தாண்டும் போது உடம்பை போட்டுக்கிறோம், காதற்ற ஊசியே கிடைக்கும் வாராது. இது ஒருகள் கிடையாது, எல்லாமே ஞானிகளாக இருந்தாலும் கூட உடம்ப போட்டுட்டு தான் போகணும். அப்போ எது போகிறது மேலே? அருவம் மட்டும்தான் மேலே போகும், உருவம் போகாது. உருவம் கீழே கிடந்துரும். அப்ப நம்ம இங்க இருந்து என்ன பயிற்சி எடுக்கணும்? அருவ பயிற்சி எடுக்க வேண்டும். உருவத்துக்கு மேல ஆசைகளை செலுத்தக்கூடாது. பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், ரசிக்கலாம், இழக்கக்கூடாது. உருவத்துக்கு மேல நம்ம நம்மகிட்ட இழக்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வைங்க. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா போதும். அதுக்காக அழக்கூடாது, வருத்தக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்க, திடமான வாழ்க்கை. எண்ணியாங் எதுவர் திண்ணியராக பிறந்த திடம் எப்பொழுது வருகிறதுனா, கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா போகுது. அந்த மனநிலைக்கு நீங்க மாறும். அதான் ஞானம். ஞானவானுக்கு துன்பமே கிடையாது. ஏது சுகமாகும்? சுமையே வாக்குண்டா? என்ன வாக்கு? துன்பங்களை சுவைப்பவனுக்கு துன்பம் சுமையாக சுகமாகிறது. சுகமாக இல்லையா? அது சுமையா இருக்காது. அப்ப நீங்க ஞானத்துல போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுமையே கிடையாது. அப்ப சுமை எதுல வருது? நம்மளை விட்டு அடுத்தவர்களை சாருகிற பொழுது, அடுத்தவர்களோடு ஒட்டுகிற பொழுதுதான் சுமை வரும், இல்லைன்னா வராது.